முதல் நமஸ்காரம் யாருக்கு? முதல் நமஸ்காரம் நம்ம வாழ்க்கையிலேயே யாருமே எவனொருவனுமே நமஸ்கரிக்க வேண்டியது குருநாதர் தான். குருநாதர்னாலதானே நம்ம இந்த நிலைமையில இருக்கோம், சௌக்கியமா இருக்கோம், நிம்மதியா திருப்தியா இருக்கோம் என்றால் குருநாதர்னாலதானே. சூரிய பகவான் இடத்துலதான் சகல சாஸ்திரமும் படிச்சாராம் ஹனுமான். அதனால சூர்யாயன்னு சூரிய பகவான நமஸ்கரிச்சுட்டு உற்சாகமா கிளம்புறார். கிளம்பும் போதே அந்த வாழை எடுத்து ஒரு சுழட்டி அந்த மலையை அடிக்கிறார். தாத்து பொடிகள்லாம் அப்படி மேல படர்ந்து அந்த ரோமக்கூப்பத்துல கோத்துட்டு இருக்கான். ரோமக்கூப்பங்கள்லாம் அப்படியே நிக்கிறது. கோத்துண்டு அந்த தாத்து பொடிகள்லாம் விதவிதமான கலர்ல பிரகாசிக்கிறது. பச்சை வர்ணம், சேப்பு வர்ணம், மஞ்சள் வர்ணம்னு விதவிதமான கலர்ல யதா புஷ்பமயோ கிரிகி புஷ்பமயமான மலை போல பிரகாசிக்கிறாராம் ஹனுமான். எல்லா வானரங்களையும் பார்த்தா எப்படி தெரியுமா கிளம்ப போறேன் இப்போ? வேகமா கிளம்புவேன், ராமபாணம் போல. ராமபாணம் எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா போவேன். ராமபாணம் எப்படி காரியத்தை கரெக்டா சாதிக்குமோ அப்படி காரியத்தை கரெக்டா கணக்கச்சிதமா முடிப்பேன். ராமபாணம் எப்படி காரியத்தை சாதிச்சுட்டு மறுபடியும் ராமருடைய அம்புரா துணிக்கே வருமோ அது போல நானும் காரியத்தை சாதிச்சுட்டு மறுபடியும் ராம திருவடிக்கே வருவேன். ராமபாணத்துல ராம் அப்படின்னு எழுதிருக்கும். அது போல என்னுடைய வாயில ராம் அப்படிங்கிற நாமம் எப்பவும் இருக்கு. அல்லது என் கையில ராமநாமாங்கிதமான அந்த மோதிரம் இருக்கு. இப்படி எல்லாம் கர்ஜனை பண்றாரு இல்லையா, அதெல்லாம் தன்னம்பிக்கையை காண்பிக்கிறது, உற்சாகத்தை காண்பிக்கிறது. அதுக்காக கர்வம்னு நினைச்சுக்க வேண்டாம். ஒரே சமயத்துல உற்சாகமும் இருக்கணுமா, வினயமும் இருக்கணுமா. ரொம்ப கஷ்டம். சட்டில் டிஃபரன்ஸ் தான் ரெண்டுத்துக்கும். நல்ல தன்னம்பிக்கை இருந்தோம்னா கர்வமா மாறிடும். அது ஜாகிரதையா தன்னம்பிக்கையோடையும் இருக்கணுமா, அதே சமயம் வினயத்தோடையும் இருக்கணுமா. இவ்வளவு கர்ஜனை பண்றாரு இல்லையா, வானரங்களை பார்த்து சே போட்டி பசங்களா, உங்களால ஒண்ணுமே முடியல பத்தியா, என் ஒருவனாலதான் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையா. பூதேபியஞ்சலிம் கிருத்துவா, அஞ்சலி பண்ணி இப்படி கிளம்புறார். கிளம்பும் போதே 2 கையையும் நீட்டினார், 2 காலையும் மடக்கினார், ஆணு வாய பொழந்தாராம். அப்படி இந்த வாழை எப்படி சுழட்டினார். விருன்னு காத்து வீசறது. ஒரு உந்தினார். ஜெய சீதாராம் நாத் பாஞ்சுட்டாராம் ஆகாசத்துல. ஜலேஷ பர்வதேஷ பக்தி பூர்வ பூஜிதா திதி, ஜலேஷ பர்வதேஷ பக்தி பூர்வ பூஜிதா திதி, ஜலேஷ பர்வதேஷ பக்தி பூர்வ பூஜிதா திதி, விருத்த தக்ஷ கன்யகா விஷால வக்ரகாமினம், சுதுஷ்ட சித்த சிம்மிகா சுஹாரிணம் விஹாரிணம், भजामि वायुनन्दनं भजच्चनातिहारिणं, भजामि वायुनन्दनं भजच्चनातिहारिणं, भजामि वायुनन्दनं भजच्चनातिहारिणं. ஸ்ரீ அண்ணாவுடைய வாயுநந்தன ஸ்தவம். இப்படி கிளம்பும் போதே என்னென்ன விக்னங்கள் சந்திக்கிறார், எந்தெந்த விக்னத்தை எப்படி தவிர்க்கிறார், தடுக்கிறார், ஜெயிச்சுன்னு வரார் அப்படிங்கறது ஒரே ஸ்லோகம். மைனா கமலைய பார்த்தது, சுரசைய அடக்கினது, சிமிக்கைய கீழ்ச்சி போட்டது எல்லாம் ஒரே ஸ்லோகத்துல சொல்றார். விறுவிறுன்னு போகிற வேகத்திலேயே பாடணுமாம் ஸ்லோகம். அப்படியே சொதன்னு மழன்னு மதன்னு ஆஞ்சநேயர் கிளம்புறார். ஜலேஷ பர்வதேஷ அப்படின்னு இருக்க கூடாது, விறுன்னு போனோம் இல்லையா ஆஞ்சநேயர். அதனால அந்த மீட்டர்ல கொடுக்கிறார் சந்தஸ். भजामि वायुनन्दनं भजच्चनातिहारिणं जलेश पर्वतेश भक्ति पूर्व पूजितातीतं विरुद्ध दक्ष कन्यका विशाल वक्त्रगामिनं सुदुष्ट चित्त सिंहिका सुहारिणं विहारिणं भजामि वायुनन्दनं भजच्चनातिहारिणं.